உலகெங்கும் கொடிய நோயினால் அச்சமடைந்து மனித சக்திகள் எல்லாம் தோற்று போன நாட்களிலே அஞ்சாதீர்கள், உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்னும் நம்பிக்கையின் இறை செய்தி நமக்கு தரப்படுகிறது. எனவே என்ன துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் நம்பிக்கையோடு வாழ கேட்போம். கொள்ளை நோயின் தாக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப சீர்குலைவுகள், சமூக சீர்கேடுகள் பலவற்றால் அலைக்கழிக்கப்படும் வாழ்வு பாலக இயேசுவின் ஆசியால் நிறைய மன்றாடும். இவற்றோடு தனிப்பட்ட குடும்ப தேவைகளையும் ஒன்றிணைந்து மகிழ்வின் வழியில் குருவுடனுடைய அனைவரையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். Thank you.
திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 4 தொடக்கம் 7. நாம் மீட்பெறும் கடவுளின் நன்மையும் மனித நேயம் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நாம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது குறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமைக்குறதாக பொருள்பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். விவாதம் உறவு என்பது மகிழ்வு தருவது. விவாதங்களுடைய சாதாரண மனிதர்களாகிய எங்களுடைய பிறப்பை நமக்கு மகிழ்வு தருவதாக இருக்கின்ற பொழுது இந்த உலகையில் என்பதற்காக அவதரித்த மனுப்புலர் முழுவதற்கும் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் மீட்பை கொடுப்பதற்காக பிறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு இன்னும் இத்தகைய மகிழ்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் கிறிஸ்து பிறப்பு விழா மிக்க மகிழ்ச்சியின் விழாவாக இருக்கின்றது. இந்த கொண்டாட்டத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிற விழாவாக இருக்கின்றது. டிசம்பர் மாதம் பிறப்பதற்காலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சி எல்லோரையும் பெற்றுக் கொடுக்கிறது. அழகிய அலங்காரங்கள் கல்யாணத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. வீடுகளிலே பிள்ளைகள் இந்த காலத்தில் அமைப்பது, இன்னும் தாத்தாவுடைய வருகை எதிர்பார்ப்பது, ஒளிவிழாவுக்கு என்ற கலைஞர்களை பழகிக் கொள்வது, அவற்றை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவது, இன்னும் பலவிதமான பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்வது ஆக இவ்வாறான மகிழ்ச்சியாக அவர்கள் கிடைத்திருக்கிற காரணமாக இந்த காலம் அமைந்திருப்பது வழக்கம். இதற்கெல்லாம் காரணம் இது குடும்ப நிறுவனத்தில் கொண்டு வருகிற மகிழ்ச்சியே. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவரல்ல, அவர் கொண்டு வந்த மீட்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவரல்ல, மாறாக அது முழு மனிதர்களுக்கு உரியது என்ற வகையிலே இது எல்லா மனிதர்களுக்கும் கொண்டாடுகிற ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. என்னுடைய விலங்குகளிலே சமய வேறுபாடின்றி இத்தகைய விழாக்களை இந்த பிறப்பு விழாவை எல்லோரும் சேர்ந்து முன்னெடுப்பதை நாங்கள் காண்கிறோம். என்று சொன்னால் இறைவன் மனிதனானார் என்பது மனிதர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை அகமகிழ்வை தருகின்ற ஒரு விடயம். ஆகவே மனிதர்கள் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் என்பதனாலே அனைத்து மனிதர்களும் இதனை உச்ச மகிழ்ச்சியோடு கொண்டாடும் என்பதை நாங்கள் காண்கிறோம். இத்தகைய ஒரு உயர்ந்த விழாவை விவாதங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கு தருகின்ற விழாவை இந்த முறையில் நாங்கள் வரலாறு காணவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை காலத்தை காணாத வகையிலே எதிர்கொள்ள நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பெரும் போர்கள் கூட நாங்கள் நடந்து வந்த காலங்களில் கூட எங்களுக்கு ஒரு இத்தகைய ஒரு விழாவை நாங்கள் சந்திக்க நேர்ந்ததில்லை. எல்லா பிரதிநிதிகள் மத்தியிலும் நாங்கள் சிறப்பாக இந்த விழாக்களை நடத்தக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை எல்லாவற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது. கலைகளிலே வாழ்ந்த மக்களுக்கு இந்த நாளிலே ஒரு திருப்பலியை காண்பது என்பது முடியாத காரியமாக அமைந்திருக்கிறது. நமது மலைமாவட்டத்தில் கூட பெரிய பங்குகளிலே திருப்பலி இல்லை என்பது எனக்கு தெரியும். பேராலயம் போன்ற பெரிய பங்குகளில் திருப்பலி கொடுக்க முடியாத நிலை. இன்றைய நிலை காரணமாக 50க்கும் மேற்பட்டவர்களை வைத்து வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது பெரிய பெரிய ஆலயங்களிலே வழிபாடு கிடைக்காத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சில ஆலயங்களிலே குடும்பத்தில் ஒருவர் இதுக்குத்தான் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நமது பங்கிலே எல்லோருக்கும் திருப்பலியை பங்கு பெற்ற சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த திருப்பலிகளை ஒழுங்கமைக்க எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதலாவது நாளிலே நன்றி சொல்ல வேண்டும். இத்தகைய ஒரு திருப்பலியை காண எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதற்காக பழமை கூட நாங்கள் விரும்பிய நேரத்திலே எங்களுக்கு திருப்பலிக்கு போக முடியாவிட்டால் ஏதோ ஒரு திருப்பலியை கலந்து கொள்வதற்கும் எங்கள் உணவாக பெறப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களை பெற்றுக்கொள்வதற்கும் இறைவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு நன்றி சொல்வோம். இன்றைய அறிவார்த்தையிலே நாங்கள் வாசிக்கின்றோம். இடையர்கள் வந்து பார்க்கும்போது பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தியிருப்பதை கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். முன்பு முன்னிலே கிடத்தியிருந்தார்கள் பழைய மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இப்பொழுது நாங்கள் தீவன தொட்டியிலே என்று சொல்லி புதிய மொழிபெயர்ப்பு சொல்கிறது. உண்மையிலேயே இந்த தீவன தொட்டியிலே குழந்தை கிடத்தியிருப்பதை கண்டார்கள் என்பதிலிருந்துதான் இயேசு ஒரு நாட்டு பருவத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு எழுகின்றது என்று சொன்னால் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள
தீவனத்தின் தொட்டி என்பதன் மூலப்பொருள் விலங்குகளுக்கு ஒரு தொழுவத்திலே கால்நடைகளுக்கு உணவு என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தொட்டியை குறிப்பிட அமைந்திருந்தது. ஆகவே அவர்களுக்கு விடுதிகளுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பது பின்னணியிலே தீவன தொட்டியை குழந்தையை கிடத்தினார் என்பதை வைத்துக் கொண்டு அவர்கள் இறுதியாக ஒரு மாட்டுத் தொழுவத்தில் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள நேர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கூறுகின்றோம். ஆகவே இவ்வாறு தீவன தொட்டியிலே போடப்படுவது விலங்குகள் உண்பதற்காக. தீவன தொட்டியிலே உணவை போடுவார்கள். அது சுதந்திரமாக விலங்குகள் தன்னுடைய தேவைக்கேற்ற உணவருந்தி கொள்ளட்டும் என்பதற்காக. அவ்வாறு மனிதகுலம் கருதக்கூடிய உணவாக, மனிதகுலத்தின் தாகத்தை பசியை தீர்க்கக்கூடிய உணவாக இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த தீவன தொட்டி குறியீடாக எங்களுக்கு தருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த குறியீட்டை நாங்கள் புரிந்து கொள்கிற பொழுது எவ்வாறு ஆண்டவர் தம்மையே நமக்கு உணவாக தந்தார், தம்மையே எவ்வாறு குறையாக கொடுத்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆகையால் நாங்களும் அதே விதமாக எங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒரு விழா ஒன்றுக்கு நிகழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பாலும் இயேசுடைய வரலாற்றை சொல்வதாக அதை உறுதி செய்தார்கள். அப்பொழுது ஒரு சிறுவன் கொஞ்சம் அளவான, அதாவது அவருடைய புத்தி கூர்மையற்ற சிறுவனாக இருந்திருக்கிறான். ஆனால் அவனையும் இந்த நாடகத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசிரியர் விரும்பினார். ஆகவே அவனுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால் மாதாவும் பூஜைகளும் கரையுள்ள கதவை கட்டுவார்கள். இந்த கதவை திறக்க வேண்டும். திறந்ததும் அவர்கள் நீங்கள் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்று கேட்பார்கள். அவ்வாறு கேட்கிறபோது இந்த பிள்ளை சொல்ல வேண்டியது, இங்கே இடம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு கதவை மூட வேண்டும். அதுதான் அதற்குரிய பாத்திரம். இதை அவர்கள் கைப்பிடித்து அவரை அடிக்க வைத்தார்கள். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்ச்சியை நிகழ்த்துகிற நேரம் வந்திருந்தது. சூசியர்களும் மாதாவும் போகிறார்கள். அப்படியே நடந்து போய் வீட்டு கதவை தட்டுகிறார்கள். இந்த சிறுவன் கதவை திறக்கிறான். திறந்ததும் இவர்களை பார்க்கிறான். வீட்டிலாங்கால் இன்னொன்று சொல்கிறான். உடன் வேலை செல்வது சொல்கிறார். ஆனால் இவன் சொல்கிறான், பேசாமல் இந்த திருப்பி இந்த இடம் சொல்கிறார். இவன் சொல்கிறாங்க, நாங்கள் கொஞ்சம் வாசம் வந்து உள்ளுக்கு வாங்குவோம் என்று கூப்பிட்டுருக்கேன். அதோட நாங்கள் முடிந்து என்ன சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சும்மா செய்கிறதா முன்னடைக்கு எல்லாம் கற்பனை தாய் மாதாவை எல்லாம் கொடுத்து கொண்டு வர இவனுக்கு ஒவ்வொரு சில நன்மைகள் லாபம் சொல்லி சொல்லி அழைத்ததோடு அந்த நாடகம் முடிவுக்கு வந்தது. அந்த உதாரண கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் பல நாட்டத்தோடு இயற்கையாக வச்சு வீட்டுகளோடு வந்த அந்த சிறுவனுடைய மனநிலை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அதாவது மற்றவர்களுடைய திருமையை காண்கின்ற பொழுது இழந்திருக்கின்ற அந்த உள்ளம், அதனால்தான் அது வரலாற்றை பேசப்படுகிற நிகழ்வாக மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, நாங்களும் இந்த துன்பமான காலத்திலும் பல இளைஞர்கள் மத்தியில் நாங்கள் இந்த விழாவையும் நோக்கினாலும் நாங்கள் நம்முடைய உள்ளத்திலே அந்த சிறுவனை கூட இருக்க வேண்டும். எவ்வாறான இயேசு தொட்டியிலே இடப்பட்ட தீவனமாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதுபோல நாங்களும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதை இந்த சம்பவம் மிக தெளிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நேற்றையும் நேற்று முன்னில தினம் என்னுடைய பல்கலைக்கழகத்திலே இந்த உள்முடல் நடைபெற்றது. அப்பொழுது வீட்டு முறைக்கலாம் என்றால் ஒரு நாட்டிய நாடகம் நடத்தப்பட்டது. அந்த நாட்டிய நாடகம் வீட்டுப்படுவதாக இருந்தது. அந்த நாட்டிய நாடகம் முடிவுக்கு வருகிற பொழுது அதை முன்னிட்டு டான்ஸ் ஆடிய அந்த பிள்ளைகளுக்கு கடைசியாக எல்லாரும் மாஸ்க் போடுகிறாங்க. முகக்கவசத்தை போட்டுக்கொண்டு
இன்றைய சூழலை காட்டுவது அந்த நடனத்தை முடித்திருந்தார்கள். அதன் பின்பு உரையாற்றியபடி புரிந்தவர் ஒரு குறிப்பு சொன்னார். அவர் பிறகு போகும்போது அவர் என்ன சொன்னார், இப்படி இந்த காலத்தை காட்டுவதற்காக இவர்கள் டான்ஸ் முடியும் போது மாஸ்க் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் இவர்கள் டான்ஸ் ஆட தொடங்க இந்த முகக்கவசத்தை போட்டு டான்ஸ் ஆடி பாலம் பிறந்து தயாராக முடிகிற பொழுது பாலம் பிறந்த பின்பு அந்த மாஸ்கை அகற்றி இருக்கலாம் என்று சொன்னால், இன்று நாங்கள் எல்லாரும் முகக்கவசத்தோடு இருக்கிறோம். பாலையை சூரிய புறப்பு வருகின்ற புதிய ஆண்டிலே நாங்கள் இந்த முகக்கவசங்களை எல்லாம் கலக்கி இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு எங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். அவ்வாறு பாலையை சூரிய புறப்புகளுக்கு ஒரு புது வாழ்க்கை தர வேண்டும் என்ற எண்ணமோடு நாங்கள் இதனை கொண்டாடி இருக்கலாம் என்று சொல்லி பலப்பட்டிருக்கிறார். அவ்வாறு சொன்னபோது எல்லோரும் இருந்த கரங்களை கட்டி அந்த கரத்தை விளைவித்தார்கள். எல்லோருடைய ஆரம்பமும் இந்த ஆண்டிலே இதுவாகத்தான் இருக்கிறது. எங்களிடமிருந்து இந்த பெருந்தொற்று நோய் அனுப்புவதற்கு தப்பி போக வேண்டும். பிறகு புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தருகின்ற ஆண்டாக, இந்த புதிய பிடியிலிருந்து நாங்கள் விடுபடுகிற ஆண்டாக, நாங்கள் விடுபட்டு போல மகிமையும் செலுத்துகிற ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மனிதர்களால் எல்லாம் முடியாத நாங்கள் எல்லாம் முடியும் என்ற எங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்ப்பு ஆண்டு எங்களுக்கு ஒரு விடுதலை அளிக்கிற ஆண்டாக அமைய வேண்டும். அதற்கெல்லாம் உண்மை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் கொண்டாடி கொள்வோம்.
அனைவரும் விரும்பும் பெற்று உண்ணுங்கள். ஏனெனில்
அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள் இதுக்குரிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிலத்தின் பின்னம் இது பாவமிக்கு உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆவியானவரை நாங்கள் கிறிஸ்து நலனை நினைவுகூர்ந்து வாழ்ந்த நம்பத்தையும் பின்பற்றிடும் பின்னத்தையும் நாம் ஒப்புக்கொடுக்கின்றோம். உங்கள் முன்னங்கு நம்முடைய புதிய தகுந்த விடனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்மை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடன் நிரந்தரத்திலும் நம் உள்ளங்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே இருக்கும் அவையை நினைவுகூர்ந்தனர். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பிரசன்னான பிரகாசம், கோயிலுடையாயிரம் சகோதரனாயும் எல்லா பிள்ளைகளாகிய அன்போடு உமது திருவை அன்பில் நிறைவுபெறச் செய்தரிடம் மேலும் நோக்குடன் கொள்ளுங்கள். சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுடைய திரளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாகிடும். கடவுளின் தாயாருடைய கடவுளான செய்து உங்கள் திருத்தூதர்கள் உலகம் கொண்டவராக இருந்தவராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குடன் தகுதித்து உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுது துன்பரங்கள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. Amen.
தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உம்முடைய உலகச் செய்வாராக.